செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் அமைந்துள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய பயிற்சியாளர்களுக்கான நோக்குநிலை திட்டப்பயிற்சி துவக்க விழாவில் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் அமைந்துள்ள திறன் இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய பயிற்சியாளர்களுக்கான நோக்குநிலை திட்டப்பயிற்சி துவக்க விழாவானது அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூடுதல் இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலர் சித்ரா, மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி, கேட்ஃபில்லர் மேனேஜர் ஆபரேட்டிங் பழனி திருவேங்கடம், ஸ்டார் பிரைவேட் லிமிடெட் மேனேஜர் ஜெயந்தி, டாங்கோ சர்ஃபேஸ் டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மேனேஜர் விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றிய மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி தெரிவிக்கையில், கற்றல் மற்றும் பயிற்சி முறைகளை விளக்குதல், மாணவர்களின் பயத்தை போக்குதல் போன்றவற்றை குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு மாணவர்களும் வாழ்க்கை ஒரு லட்சியத்தோடு செல்ல வேண்டும் எனவும், அதற்கு இதுபோன்ற அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் சேர்ந்து தன்னுடைய திறமைகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதற்காக திருவள்ளூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் முக்கிய பங்குகளை வகித்து வருவதாகவும், மேலும் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் சேர்த்து படித்ததாகவும், அதில் முதல் பெண் ஷர்ஷிதா தொழில்துறை ரோபாட்டிக்ஸ் பயிற்சி முடித்ததாகவும், 2வது பெண் மெர்ஷிதா தையல் தொழில்நுட்பம் பயிற்சி முடித்து நல்ல நிலையில் உள்ளதாகவும், அதே போன்று ஒவ்வொரு மாணவர்களும் ஒழுக்கத்துடன் நல்ல முறையில் பயின்று முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தின் சலுகைகளான கட்டிட தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்தல், தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருவது போன்றவைகளை எடுத்துரைத்து, மாணவர்களின் அடையாள அட்டை மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்பத்தூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் சரவணன், அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய அலுவலக மேலாளர் ஜெயந்தி உட்பட மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.